ஹாய், நான் இமானுவேல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வைப்பார் பக்கத்தில் இருக்கிற கோட்டைமேடு அப்படிங்கிற கிராமத்தில் வந்து பழமையான கொற்றவை சிற்பம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதோட வரலாறு பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? தூத்துக்குடி மாவட்டம் விளாத்துக்குளம் வட்டம் வைப்பார் இந்த ஒரு ஊர் பக்கத்தில் கோட்டைமேடு அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது. இந்த கிராமத்தில் வந்து வில்லாயுதமூர்த்தி கோவில் அப்படின்னு ஒரு கோவில் ஒன்று இருக்குது. இந்த கோவிலோட வளாகத்தில் வந்து பழமையான சிற்பம் இருக்கிறத வந்து வரலாற்றாளர்களுக்கும் தகவல் தெரிஞ்சவங்க ஆய்வு பண்ணி பார்க்கும்போது இந்த சிற்பம் வந்து 8ஆம் நூற்றாண்டை சார்ந்த கொற்றை சிற்பம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. கொற்றை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பத்தில் வந்து தாய் தெய்வ வழிபாட்டுக்கு வந்து தமிழ் மக்கள் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து வந்திருக்காங்க. அந்த வகையில் வந்து தாய் தெய்வ வழிபாட்டில் முக்கியமான ஒன்று கொற்றை சிற்பம் ஒன்று சொல்கிறாங்க. இந்த கொற்றைங்கிறது பாலை நிறுத்தக்கூடிய தெய்வம் அப்படின்னு வந்து இலக்கியம் குறிப்பிடப்படுது. சிலப்பதிகாரத்தில் வந்து மதுரையில் வந்து கோவில் இருந்தது, மீனாட்சியம்மன் கோவில் இருந்தது சொல்லப்படவில்லை. கொற்றவை கொட்டன் அப்படிங்கிற ஒரு பகுதி இருந்ததுன்னு சொல்லப்படுது. மதுரை நகருக்கு வந்து கவுந்தி அடிகளோட நடந்த வந்து கண்ணகியும் கோவலனும் முதல்ல வந்து ஒரு கொற்றவை கோயிலை தான் தங்கினதாக வந்து சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்படுது. பாண்டி நாட்டில் வந்து பெரும்பாலான கொற்றை சிற்பங்கள் வந்து 4 கைகளோட காட்சி அளிக்கும். சில இடங்களில் மட்டும்தான் 8 கை காட்சி அளிக்கும். இந்த ஒரு கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுற அந்த கொற்றை சிற்பம் வந்து 4 கரங்களோட இருக்கிற சிற்பமாக படைப்பு சிற்பமாக இருக்குது. இது வந்து ஒரு 4 அடி உயரமும் 2 அடி அகலம் இருக்கிற ஒரு சிற்பம்னு சொல்கிறாங்க. இந்த சிற்பத்தோட உருவத்தை பார்த்தீங்கன்னா வந்து தலையில் வந்து கரண்ட மகரம், அப்புறம் காது 2 காதுலேருந்து பத்திரமண்டலம், வலது மேற்கையில் சக்கரம், இடது மேற்கையில் வந்து சங்கு, வலது கிழக்கையில் வந்து அபாய முத்திரை, இடது கிழக்கையில் வந்து கடிகஸ்தத்துலேயும் வந்து இந்த சிற்பம் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த சிற்பம் வந்து ரொம்ப தேஞ்சு போயிருக்கு அப்படின்னு ஆய்வாளர் சொல்கிறாங்க. இந்த சிற்பத்தோட அமைப்பை பார்க்கும்போது இது வந்து 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 1200 ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க ஆய்வாளர்கள். அது மட்டும் ஆய்வாளர்கள் சொல்கிற முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கொற்றை சிற்பம் தான் தூத்துக்குடி மாவட்டத்திலே இந்த கோயிலில் தான் மட்டும்தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு பழமையான கொற்றை சிற்பம் தான் வந்து கோட்டைமேடு அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்குது. இந்த கிராமம் வந்து வைப்பார் பகுதியில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ தேங்க்யூ. வேறு ஏதாவது வரலாற்று விஷயம் பேசினா கீழே கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.